ஹாய் ஆல், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது லட்சுமி காயின் இருக்குல்ல, இதுதான் பார்த்துக்கோங்க. இதுதான் லட்சுமி காயின். இது வந்து இப்போ நான் வச்சுருக்கிறது லோக்கல் பிராண்டட் தான். இதில் ரொம்ப காஸ்ட்லியானது இருக்குது. நல்ல வெயிட்டாக ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ் 25 ருபீஸ்க்கு அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி லட்சுமி காயின் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ நீங்கள் கம்மியான ரேட்டுக்கே போட்டு பழகிறதுக்கு வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த லட்சுமி காயினில் அதில் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கும், மேலே பார்த்தீங்களா ஹோல்ஸ் இருக்கும். ஹோல்ஸில் விட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துக்கு கொண்டு போயிட்டேன். அங்கே ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ரிங்க்கு வெளியில் லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். அந்த ரிங்குக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே எண்ணாட் போட்டுக்கிறோம், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நம்ம திருப்பி பார்த்தா இது பெரலும். இப்போ காயினை தூக்கி காட்ட பாருங்கள், இப்போ மேலே தூக்கிட்டு வருதா? இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் கம் வச்சு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வச்சாச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சேஃப்டியாக செக்யூர் ஆகிக்கும், ஓகேங்களா? இப்போ இன்னொரு லட்சுமி காயினில் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு சக்கரி எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இப்போ அதை தான் கம் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு வச்சா மட்டும் போதும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவே ஒட்டுங்க. B7000 க்ளூ ஒட்டினீங்கன்னா அது நீங்கள் வேறு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதில் உள்ள எனாமல் எல்லாம் வந்து, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் ஃபேப்ரிக் க்ளூவே ஒட்டுங்க. இதை நான் உடனே போடுறேன், ஓகேங்களா? நீங்கள் நல்லா ட்ரையாக விட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ நான் அதுக்கு முன்னாடியில் உள்ளது அந்த இதை ரிங்க்கு முன்னாடி உள்ள இடத்துல நான் லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு சக்கரியை கொண்டு போய் அந்த ரிங் இருக்குல்ல, ரிங்குக்கு மேலே உள்ள ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பாருங்கள், கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த சைடுக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்து நான் இங்கே எண்ணாட் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த ரிங் மாதிரி உள்ளே இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கிளாஸில் போட்ட மாதிரி அங்கே ப்ளைனாக அதுக்குள்ளே கொடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்தாண்ட சைடு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் அங்கே எண்ணாட் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஜர்க்கன் ஸ்டோன் வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ நான் இதில் ஜர்க்கன் ஸ்டோன் வச்சுக்கிறேன். இதை சுற்றி நம்ம வந்து இப்போ நான் சுகர் பீட்டில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்டிக் பீடு எப்படி வேணாலும் நான் ஃபுல்லாக கொடுக்குறேன். நீங்கள் இப்போ ஹால்ஃப் அந்த பாதி இதுக்கு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கலாம். லட்சுமி காயினில் பாதி கூட மார்க் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? எப்போது மாதிரி சுகர் பீடு 2 பீடாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன், ஓகேங்களா? அந்த எட்ஜஸ்லேருந்து நான் கொண்டு வரேன். எனக்கு கொஞ்சம் காயின் காயாமல் இருக்கறனால நான் ஃபேப்ரிக்கில் குத்தி எடுக்கும்போது நீடில் எடுக்கும்போது கொஞ்சம் தூக்கிக்கிட்டு வருது, ஓகேங்களா? நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம், அதாவது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் மட்டுமே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வரும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்டிக் பீட் கொடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் சுற்றி நீங்கள் எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதை ஹைலைட் பண்ணுறதுக்காக நீங்கள் இன்னும் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஒட்டி ஸ்டோன் கூட கொடுத்துக்கலாம். ரவுண்ட் ஸ்டோனு, திலகம் ஸ்டோனு, ஐ ஷேப் ஸ்டோனு, எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம், பீட் ஒர்க் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். லட்சுமி காயினை இப்படி தான் ஃபிட் பண்ணும், இதுக்கு மேலே இப்படி தான் ஒர்க் பண்ணும், ஓகேங்களா? இப்போ நான் இங்கே கொடுத்து நான் இங்கே எண்ணாட் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கிளாஸ் பார்க்குற நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது கிடையாது, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.